ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் பொரி வாங்கி படைப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் சாப்பிட்ருவோம், அதை மட்டும் அப்படியே விட்டு வச்சுருவோம். அது 2 நாள்லேயே நமுத்துரும். ஸோ அதனால் அது வீணாகி நம்ம குப்பையில் தான் போடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நமுத்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நம்ம பாயாசம் செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு ஒரு வாணலில் கொஞ்சம் தண்ணியை வச்சு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த பொரிக்கடலையை போடணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பால் ஊற்றணும். பால் ஊற்றுனதுக்கப்புறம் தேவையான அளவு ஜீனி போட்டுக்கணும். கொஞ்சோண்டு கொஞ்சம் வந்து சால்ட்டு போட்டுக்கணும். அது கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டணும். நெய் விட்டோன்னே அதில் ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் பல்லை போட்டு வதக்கணும். இது தாளித்து நம்ம அந்த பாயாசத்தில் ஊற்றிட வேண்டியது தான். பார்த்திங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்கும். ஜீனி பார்த்திங்கன்னா அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் கூடையோ குறைச்சியோ நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் திக்காக வந்தோடனே இறக்கிட வேண்டியது தான். நான் வந்து எனக்கு இந்த பதம் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த பதம் தான் பிடிக்கும். உங்களுக்கு வந்துட்டு இன்னும் திக்காக வேணும்னா திக்காக கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் செஞ்சேன், சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.